the bell icon on YouTube and don't miss another update. பகலி இவன் இன்னும் அடி பெருசா வாங்கல பகலி, இன்னமும் இவனை அடி வாங்க வைக்கணும் அப்படின்னு பேசினா எப்படி இருக்கும்? அந்த மாதிரிதான் பிரான்ஸ் அதிபரோட பேச்சு இருக்கு. ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தை ஒட்டி சில கருத்துக்களை பிரான்ஸ் சொல்லியிருக்கு. இந்த கருத்துக்கள் பெரிய பூதாகரமா வெடிக்குதுங்கிறதும் ஒரு பக்கம். அதே சமயம் பூதாகரமா வெடிச்சு ரஷ்யாவை வீழ்த்த போதான்னு கேட்டா உக்ரைனை பலி கொடுக்க போகுது. அந்த மாதிரி ஒரு சிறப்பான சம்பவத்தை தான் பண்ணியிருக்காரு. காரணம், ஜெலன்ஸ்கி ஏற்கனவே ஒன்றும் இல்லை எல்லாம் போச்சு அப்படின்னு தலையில அடிக்காத குறையா பெரிய அளவுல 2 நாள் ஆத்துன்னு ஆத்தினார். அப்படி ஆத்துனதோட விளைவா இல்ல அதை பத்தி அமெரிக்கா வாயை திறக்கல, நம்ம வாயை திறப்போம் அப்படிங்கிற அரசியலா அப்படின்னு கேட்டா அந்த அரசியல் தான் பிரான்ஸ் பண்ணியிருக்கு. நம்மளோட பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் அவர்கள் பண்றாரு. இந்த அரசியல் அவர் கையில் எடுப்பாருன்னு எல்லாரும் எதிர்பார்த்த ஒண்ணுதான். ரொம்ப சுலபமா ஈஸியா சீக்கிரமா சந்தர்ப்பம் வந்துச்சு. இந்த சந்தர்ப்பத்துல அமெரிக்கா வாய் திறக்கல, நான் வாய் திறக்கிறேன், பிராந்திய வல்லரசு நான் வாய் திறக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி அண்ணன் 6 அடிக்க பார்த்திருக்காரு. 6 அடிச்சிருக்காரு. ஆனா ரஷ்யா போட்ட பால்ல இல்ல, உக்ரைன் நண்பன் உக்ரைன் போட்ட பால்ல தான் அடிச்சிருக்காருங்கிறதுதான் யதார்த்தமான உண்மை. சரி, என்ன நடக்குது அப்படின்னு அந்த யுத்த களம் கையை விட்டு போயிருச்சு, ஒட்டுமொத்தமா எல்லாம் போயிருச்சுன்னு ஜெலன்ஸ்கி வளர்னதை ஏற்கனவே பார்த்தோம். இப்ப யுத்த களம் அப்படிலாம் ரஷ்யாவால வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொல்லி பிரான்ஸ் சொல்லியிருக்கு. பிரான்ஸ் சொன்னதோட இடம் பிரான்ஸா இருந்தாலும் அந்த இடத்துல ஒட்டுமொத்த ஐரோப்பிய யூனியன் ஆட்களும் உட்கார்ந்துருக்கார்கள். இது சம்பந்தமா பல்வேறு விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசும்போதுதான் தலைவர் வெளில வந்து இந்த விஷயத்த போட்டு உடைக்கிறார். அதாவது ரஷ்யாவால உக்ரைன் யுத்தத்தை ஜெயிக்கவே முடியாது. காரணம், நேட்டோவோட துருப்புக்களை உள்ள இறக்குவோம், இப்ப என்ன வந்துருச்சு அப்படின்னு இருக்காரு. இது மிகப்பெரிய ஒரு விஷயம். நேட்டோவோட துருப்புக்கள் இறங்குச்சு அப்படின்னா நேட்டோ ரஷ்யா வார் அப்படின்னு தான் அர்த்தம். ஏற்கனவே ரஷ்ய அதிபர் புட்டின் எல்லாம் ரிட்டையர்ட் ஆன பயல்களை உள்ள அனுப்புற, ஒரு சர்வீஸ் ஆள் சிக்கட்டும் தொலைச்சு போடுவேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அவர் பங்குக்கு அவர் ஏற்கனவே மிரட்டினாரு. 10-15 நாளைக்கு முன்னாடியே இந்த மிரட்டல்லாம் வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது இவர் சொல்றாரு. சரி, சொல்றாரே, செய்வாரா அப்படின்னு கேட்டா செய்யறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னே சொல்லலாம். மிக மிக குறைவுலாம் வேணாம், இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஏன் சொன்னாரு அப்படிங்கிறத தான் 2 நிமிஷம் முன்னாடி பார்த்தோம். ஜெலன்ஸ்கி ஒளறி தள்ளிட்டாரு. ஆறுதல் சொல்லவோ அந்த விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணவோ அமெரிக்கா தயாரா இல்லை. பைடன் பிஸியா இருக்காரு. பிராந்திய வல்லரசு நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம தானே சிங்கம் அப்படிங்கிற பிரான்ஸோட அந்த அரசியல் தான். பண்றது தப்பு இல்லை, பண்ணிதான் ஆகணும். ஒரு காலகட்டத்தில் அமெரிக்காவுக்கு முன்னாடியே உலகத்தை மிரட்டின நாடு பட்டியலில் பிரான்ஸும் வந்துடும். சரி, இப்படி அவர் நேட்டோவோட படைகளை உள்ள இறக்குறது அவ்வளவு சுலபமா? நேட்டோல ஒத்த கருத்து வரணும், எல்லா பேரும் ஒத்துக்கணும், நேட்டோ படைகளை இறக்கணும். அமெரிக்கா இதுக்கு ஒத்துக்குமா? அமெரிக்கா ஒத்துக்கவே ஒத்துக்காது. ரஷ்யாவோட ஒரு நேரடி யுத்தம் அப்படின்னா வாய்ப்பே இல்லை, போட லூஸ் பைல அப்படின்ட்டு சொல்லி கிளம்பி போயிடுவாங்க. பிரிட்டன் ஒத்துக்குவாங்களா அப்படின்னு கேட்டா பிரிட்டனும் ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பிரிட்டனை பொறுத்தவரை கனவுல நீ ஒத்துக்குவேன்னு சொல்லு பார்ப்போம், உடனடியாக எங்களோட மிசைல்கள் கடல் அடியில வெடிக்கும், அதோட பெரிய சுனாமி வந்து பிரிட்டனே இருக்காது பார்த்துக்க அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் பிரிட்டன் இதை பற்றி யோசிக்கிறேன்னு கூட ஆயத்தோரன்னு சொல்ல மாட்டார்கள். சரி, பிரான்ஸ் முழுசா இறங்கி செய்யுமா? 2 பயல்கள் செய்யாதப்ப பிரான்ஸ் எப்படி செய்ய முடியும்? நேட்டோவோட படைகளை உள்ளுக்குள்ள கொண்டு வர முடியும். ஆனா பிரான்ஸுக்கு அவ்வளோ யோசிக்கவே தேவையில்லை. ஏன்னா பிரான்ஸே இறங்கி செய்யாது. பிரான்ஸை பார்த்து கேட்குறாங்க என்ன அப்படின்னா, மேக்ரானை பார்த்தே கேட்குறாங்க, இது எப்படி சாத்தியம், நேட்டோவோட படை உள்ள இறங்குமா அப்படின்னு. நேட்டோவோட படை உள்ள இறங்குமான்னு கேட்குற நீங்க நேட்டோவோட படை உள்ள இறக்கக்கூடாதுன்னு சொல்ற யாரா இருந்தாலும் சரி, இப்படி தானே 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னீங்க, ஐய போரா வேண்டாம் அப்படின்னு. அதே சமயம் உக்ரைனுக்கு உதவி கொடுக்கணும் அப்படின்னப்ப வேண்டாம் வேண்டாம் அப்படின்னீங்க. அதுக்கப்புறம் போனா போகுது அப்படின்ட்டு வீரர்களுக்கு ஹெல்மெட்டு, நைட்டு தூங்குறதுக்கு இதமான படுக்கைகள், இந்த மாதிரி விஷயத்த தானே கொடுக்க முன் வந்தீங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்தீங்க? எல்லாம் கொடுத்தீங்க. இவ்வளவு ஏன் மிசைல்கள் தரவே மாட்டோம் அப்படின்னு சத்தியம் பண்ண நாடுகள் மிசைல்களை வந்து தந்தார்கள். விமானம் தரவே மாட்டோம் அப்படின்னு சத்தியம் பண்ண நாடுகள் விமானத்தை தந்தாங்க. பீரங்கிகள் தரவே மாட்டோம் அப்படின்னு சத்தியம் பண்ண நாடுகள் அப்படின்னு பிராந்திய வல்லரசு ஜெர்மனியை இழுத்து விட்டார். கடைசியில பீரங்கி தந்தாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரிதான் இதுவும் நடக்கும். 2 வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லிட்டு 2 வருஷம் கழிச்சு தந்தார்களோ அதே மாதிரி இதுவும் நடக்கும் அப்படின்னு 2வது குண்டையை தூக்கி போட்டாரு. அப்போ இன்னும் 2 வருஷம் நடந்தா நேட்டோ களத்துல இறங்கும் அப்படின்னு சொல்றாரா? இன்னும் 2 வருஷம் யுத்தத்தை உக்ரைன் தாங்குமா அப்படின்னு உக்ரைன் மக்கள் கேட்பாங்க. பாவி மனுஷா, ஏற்கனவே உசுறு போய்கிட்டு இருக்கு, ஏயா இப்படி பண்ற அப்படின்னு தான் அவர்கள் சொல்லுவார்கள்.
ஆனா 2 வருஷம் நடந்தா தருவார்களா அப்படின்னு கேட்டா, 2 வருஷம் நடந்தா சத்தியமா தரவே மாட்டாய்ங்க. காரணம் அன்னைக்கு ஹெல்மெட் தரேன்னு சொல்லிட்டு, அதுக்கடுத்து ஆயுதங்கள்லாம் தந்தப்ப இருந்த சூழ்நிலை, ரஷ்யா ஏதோ விழுகுது அப்படிங்கிற ஒரு தோற்றம் பெருசா காட்டப்பட்டுச்சு. ரஷ்யா விழுகல, ரஷ்யா தடுமாறுச்சு. அதான் எதார்த்தமான உண்மை. ஆனா அந்த தோற்றம் வந்த உடனே, எல்லா பயலுகளும் ரஷ்ய எதிர்ப்பு தானே அந்த பிராந்தியத்துல. அதனால உள்ளுக்குள்ள இறங்குனார்கள். இப்ப ரஷ்யா ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது 2 வருஷம் போம்போது, இன்னமும் பல நகரங்கள் கைய விட்டு போகும். அப்ப குறுக்க வந்து நிப்பார்களா? குறுக்க வந்து நிக்கவே மாட்டாய்ங்க. அதனால 2வது விஷயத்தையும் அவரே போடுறாரு. அதாவது 2 வருஷம் நடந்தா இதுவும் சாத்தியம் தானே அப்படின்னு இருக்காரு. அப்ப இப்ப அனுப்ப போறது கிடையாது. அப்படிங்கிறதும் உறுதியாயிருச்சு. ஒரே ஒரு ரீசன் தான். ஃபர்ஸ்ட்டு பார்த்த ரீசன் தான். அமெரிக்கா பண்ணல, நம்ம பண்ணிருவோம் அப்படின்னு. ஆனா மேக்ரோனோட இந்த பேச்சு உக்ரைன் களத்துல இன்னமும் ரஷ்யா தன்னோட வெறிய காட்டும். அத தாங்கக்கூடிய நிலைமையில உக்ரைன் இல்ல. ஏன் அப்படின்னா, இவ்வளவு பேசுறார்ல, இவ்வளவு பேசுற மேக்ரான் அவர்கள், இப்ப அங்க களத்துக்கு தேவையான விஷயங்கள ஐரோப்பால இருந்து நகர்த்த முடியுமா அப்படின்னு கேட்டா, நகர்த்த முடியாது அப்படிங்கிறது தான். ஆயுதங்கள் குடுக்கறக்கு இவர்கள் கிட்டயே கிடையாது. திட்டங்கள் தீட்டி குடுக்க கூட இவர்கள் தயாரா இல்ல. இதுக்காக இப்படி உக்ரைனை இழுத்து விடுறாரு மேக்ரான் அப்படின்னு சொல்லலாமான்னு கேட்டா, அதெல்லாம் சொல்ல தேவையே இல்ல. உக்ரைனை இழுத்து விட்டது அமெரிக்கா. பிராந்திய வல்லரசா ஏதோ ரியாக்ட் பண்ணி தானே ஆகணும். அதத்தான் பிரான்ஸ் பண்ணுது. அடுத்து ஜெர்மனி பண்ணும். இப்படி அடுத்து மாத்தி மாத்தி ஆட்கள் பண்ணுவார்கள். ஆரம்ப புள்ளி யாரு? ஜெலன்ஸ்கி வில போனது. அமெரிக்கா திட்டத்த தீட்டி இழுத்து விட்டது. அந்த 2 நபர்கள் தானே தவிர, அதுக்கடுத்து வந்த பிளேயர்கள் பூரா காலத்தின் கட்டாயமா தான் நம்ம எடுத்துக்கணும். உக்ரைன் யுத்தத்துல இறுதி கட்டத்துல ரஷ்யா கைக்கு எவ்வளவு போகும்னு எல்லார் மனசுலயும் ஒவ்வொரு கால்குலேஷன் இருக்கும். ஆனா நாட்கள் நகர நகர இந்த தலைவர்கள் அத படிப்படியா கூட்டுறார்கள். அதுக்கான வேலையத்தான் ரவுண்ட் த கிளாக் எல்லா தலைவர்களும் பார்க்கிறார்கள். ஐரோப்பிய தலைவர்களோட முழு நேர வேலையே இப்ப இதுதான்.